பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அழகான பாரதத்தில் ஒரு தெய்வீக குழந்தை பிறந்தது. ஸ்ரீகிருஷ்ணர். ஆரம்பத்திலிருந்தே அவர் உலகிற்கு உண்மையான தன் தெய்வீக குணங்களை வெளிப்படுத்தினார். குழந்தை கிருஷ்ணர் எப்பொழுதும் ஆனந்தமாக இருந்தார். அவர் புல்லாங்குழல் வாசித்தார், நண்பர்களுடன் விளையாடினார், பெரிய மற்றும் சிறிய அனைத்து உயிர்களையும் நேசித்தார். நாம் அன்பையும் நட்பையும் பகிர்ந்தால் வாழ்க்கை மேலும் மகிழ்ச்சியானதாக மாறும் என்று அவர் கற்றுத்தந்தார். ரிஷி சந்திபாணியின் குருகுலத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் வேதங்கள், உபனிஷத்கள் பற்றிய ஆழ்ந்த அறிவை கற்றுக்கொண்டார். சாமவேதத்தில் அவரது அற்புதமான திறமை அனைவரையும் வியக்க வைத்தது. கிருஷ்ணர் அனைவருக்கும் கருணையும் அன்பும் காட்டினார். மக்களை கனமழையிலிருந்து காப்பாற்ற அவர் கோவர்தன் மலையை தூக்கினார். கடினமான காலங்களிலும் மற்றவர்களுக்கு உதவ நாம் முன்வர வேண்டும் என்பதை கற்றுத்தந்தார். கெட்டவர்கள் மக்களை மிரட்டிய போது கிருஷ்ணர் மிகப்பெரிய தைரியத்தை காட்டினார். அவர் பயமின்றி எதிர்த்து தனது கிராமத்தை பாதுகாத்தார். எவ்வளவு கடினமாக இருந்ததாலும் சரி, தைரியத்தோடு தீயவர்களை எதிர்த்து தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதை அவர் கற்றுத்தந்தார். பெரியவராகி கிருஷ்ணர் மகாபாரத போரின் போது பாண்டவர்களை வழிநடத்தினார். நாம் எப்பொழுதும் நமது கடமையை சுயநலமற்று செய்ய வேண்டும் என்பதையும் அதை மிகுந்த பொறுப்புடன் பற்றற்று செய்ய வேண்டும் என்பதையும் கற்றுத்தந்தார். தனது வாழ்நாள் முடிவில் உலகத்தை விட்டு செல்ல நேரம் வந்த போதும் கிருஷ்ணர் அதை அமைதியாக ஏற்றுக்கொண்டார். பிறப்பும் இறப்பும் தெய்வீக திட்டத்தின் ஒரு பகுதி என்பதையும், எனவே வாழும் பொழுது நம்பிக்கையுடனும் பணிவுடனும் வாழ வேண்டும் என்பதையும் அவர் கற்றுத்தந்தார். குழந்தை பருவத்திலிருந்து இறுதி தருணம் வரை ஸ்ரீகிருஷ்ணரின் அன்பு, தைரியம், கருணை, கடமை மற்றும் நம்பிக்கை போன்ற குணங்கள் பிரகாசமாக ஒளிர்ந்தன. நாம் அதை பின்பற்றினால் நமது வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக மற்றும் அர்த்தமுள்ளதாக மாறும். எனவே குழந்தைகளே, நமது முன்னோர்களை நினைத்து பெருமைப்படுங்கள். அவர்களைப் போல நம் நாட்டினை மகத்தானதாக மாற்ற உறுதிமொழி எடுத்துக் கொள்ளுங்கள். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத். கிருஷ்ணா.